சிலுவைக்கு முன்னும் பின்னும் இன்னொரு மாற்றம் நடந்திருக்கிறது. சிலுவைக்கு முன் இருந்தவர்களை எல்லாம் வேதம் யார் என்று அழைக்கிறது தெரியுமா? அவர்களெல்லாம் ஊழியக்காரர்கள் என்று அழைக்கிறது. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராய் இருந்தார் என்று பல இடங்களில் தேவன் தம்முடைய மனிதர்களை குறித்து சாட்சி கொடுக்கிறார். ஊழியக்காரர்கள் என்று சொல்லுகிறார். ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல இருந்தவர்கள் எல்லாம் ஊழியக்காரர்கள். புதிய உடன்படிக்கை சிலுவைக்கு பின், சிலுவையில தான் புதிய உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்படுகிறது. புதிய உடன்படிக்கைக்கு பின் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் பிள்ளைகளாகும்படி அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஒரு மிகப்பெரிய மாற்றம். நீங்கள் ஊழியக்காரர்கள் அல்ல, நீங்கள் பிள்ளைகள். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இயேசு சொல்லுகிறார், இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று அழைக்கிறதில்லை, ஏனென்றால் எஜமான் ஊழியக்காரன் இடத்தில் எல்லாவற்றையும் சொல்ல மாட்டான், நான் உங்களை சிநேகிதர் என்று அழைக்கிறேன். ஒரு நெருக்கமான உறவு சிலுவைக்கு பின்பாக நமக்கு கிடைத்திருக்கிறது. நீங்களும் நானும் ஊழியக்காரர்கள் அல்ல, பிள்ளைகளாய் இருக்கிறோம். இயேசு ஒரு உவமை சொன்னார். அந்த உவமையில 2 குமாரர்களை பற்றி பேசும்போது, இந்த இளைய குமாரன் பன்றிகள் தின்கிற தவிடு கூட தனக்கு கிடைக்காத போது அவன் புத்தி தெளிந்து ஒரு வார்த்தை சொல்லுகிறான், என்னுடைய தகப்பன் வீட்டில் வேலைக்காரருக்கு பூர்த்தியான சாப்பாடு கிடைக்கிறது, ஊழியக்காரர்களுக்கு பூர்த்தியான சாப்பாடு கிடைக்கிறது, நானோ இங்கே கஷ்டப்படுகிறேன். ஆகவே நான் போய் என் தகப்பனிடத்தில் என்ன கேட்க போகிறேன் தெரியுமா? உங்களுடைய வேலைக்காரரில் ஒருவராய் என்னை சேர்த்து கொள்ளும் என்று சொல்லி தகப்பனை தேடி வருகிறான். அந்த உவமையில இயேசு சொல்லுகிறார், தூரத்தில் வருகிற மகனை கண்டு ஓடி கட்டி அணைத்து அவனுக்கு முத்தம் கொடுத்து வஸ்திரங்களை மாற்றி பாதரட்சைகளை கொடுத்து மோதிரத்தை போட்டு கொளுத்த கன்றை அடித்து ஒரு விருந்தை உண்டு பண்ணி தகப்பன் இந்த மகனை மகனாகவே ஏற்றுக்கொண்டாரே ஒழிய ஊழியக்காரனாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இவன் வேலைக்காரர்கள் ஒருவனாகத்தான் வருகிறான். இயேசு என்ன சொல்ல வருகிறார்? ஊழியக்காரர்கள் வேலைக்காரர்கள் வேறு, பிள்ளைகள் வேறு. என்னைக்குமே அவங்களோட நீங்கள் ஒப்பிடக்கூடாது. பல நேரங்களில் பல ஏற்பாட்டில் இருந்த தேவ மனிதர்களோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கிறோம். அவர்களைப் போல அவர்களெல்லாம் ஊழியக்காரர்களாகத்தான் இருந்தார்கள். ஆனால் சிலுவைக்கு பின்னாக வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் என்ன ஒரு பாக்கியம்! பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோமே. நாம் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். எவ்வளவு அன்பு நம்மேல் வைத்திருக்கிறார். சிலுவை உங்களை பிள்ளைகளாகவே தேவனுடைய குடும்பத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. நீங்கள் தேவனுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். நீங்கள் வேலைக்காரர்கள் அல்ல, கூலிக்கு வேலை செய்கிறவர்கள் அல்ல, நீங்கள் பிள்ளைகள், சொந்தக்காரர்கள். தகப்பன் சொல்லுகிறார், மூத்த குமாரன், நான் இத்தனை காலம் வேலை செய்தேனே, நீங்கள் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கூட கொடுக்கலேன்னு கேட்கும்போது மூத்த குமாரனுடைய மனநிலை வேலைக்காரனுடைய மனநிலை போல இருக்கிறது. நான் செய்த வேலைக்கு நீங்க சம்பளம் கூட கொடுக்கலையே. அப்ப அப்பா சொல்றாரு, எனக்குரியதெல்லாம் உனக்குரியது, உனக்கு தெரியாதா என்று கேட்கிறார். பிள்ளைகள் வேலைக்கு கூலி வாங்குகிறவர்கள் அல்ல, உள்ளதையெல்லாம் அனுபவிக்கிறவர்கள். சிலுவைக்கு பின்னாடி வாழ்கிற நீங்களும் நானும் ஒரு தெளிவடைய வேண்டும், ஒரு புரிதலுக்குள்ள வர வேண்டும். இன்னும் வேலைக்காரர்களைப் போல நம்ம கூலி கேட்கக்கூடாது. இன்னும் வேலைக்காரர்களைப் போல தகப்பனிடத்தில் உதவி கேட்பது போல் வரக்கூடாது. பிள்ளைகளைப் போல சொந்தம் கொண்டாடுங்கள். இந்த இளையகுமாரன் அப்பா மகனாக ஏற்றுக்கொண்ட உடனே வீட்டிற்குள்ளே வந்து விட்டான். வீட்டுக்குள்ளே சந்தோஷமா இருக்கிறான். இனி அவன் வெளியே போக மாட்டான். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிறேன், சிலுவை ஏற்படுத்தின மிகப்பெரிய மாற்றம் என்ன தெரியுமா? ஊழியக்காரர்களாக இருக்க வேண்டிய நம்மை பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறது. உங்கள் மனநிலை மாறட்டும். தேவனை எஜமானா பார்க்காதீங்க, தேவனை அப்பாவா பாருங்க. இயேசு அவரை நமக்கு பரமபிதாவாய் காட்டுகிறார். உங்கள் பரமபிதா என்று சொல்லுகிறார். உங்கள் பரமபிதாவுக்குரியதெல்லாம் உங்களுக்குரியது. நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுடைய பிள்ளைகள். இந்த ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது சிலுவை. சிலுவை நினைக்கும் போதெல்லாம் நீங்கள் பிள்ளைகள் என்பதை மறந்து விடாதீர்கள். God bless you.